அனைவருக்கும் வணக்கம். இந்து சங்கத்தில் இருக்கும் இந்து சங்கத்தின் தலைவர் தங்க கணேசனும் ஆலயத்து தலைவர்கள் அனைவருக்கும் மகிமாயின் தலைவர் தன் ஸ்ரீ நடராஜரும் டத்தோ சிவகுமாரியும் இந்த வீடியோ நான் செய்கிறேன். அவங்க சார்பாக அவங்களுக்கு நான் இந்த வீடியோ செய்கிறேன். தயவு செய்து இந்த மாதிரி இன துரோகி நம்ம இந்து சமுதாயத்துக்கு, இந்தியர்களுக்கு, இந்து சமயத்துக்கு ஒரு களங்கத்தையும் இவ்வளவு அசிங்கத்தையும் நமக்கு தேடி கொடுத்த இந்த மாதிரி சமூக விரோதிகள், துரோகிகள், இன துரோகிகள், இவங்களுக்கு யாரும் எந்த ஆலயத்துக்குள்ளேயும், மலேசியாவில் இருக்கிற எந்த ஒரு ஆலயத்துக்குள்ளேயும் இவங்களுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. இவங்களை எந்த ஆலயத்திலையும் நுழைய விடக்கூடாது. அடுத்து இவங்க இறந்தாலும் சரி, சுடுகாட்டில் ஈமக்காரியம் இவங்களுக்கு எதுவும் நடக்கப்படாது. இவங்களுக்கு ஒரு இந்து சுடுகாட்டில் புதைக்கிறதுக்கு இவங்களுக்கு இடமும் கொடுக்கப்படாது. இவங்களை உடம்பு பூமிக்கு தாங்காது. இந்த மாதிரி இன துரோகிகளை இவங்க என்ன மதம் மாறி பொறுத்து இன துரோகி தெய்வத்துங்களை அசிங்கப்படுத்துகிறவனுங்க, ஆலயத்தை இவ்வளவு கேவலப்படுத்தினவனுங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் கிடையாது. நம்ம அவனுங்களை அடிக்க வேண்டாம், உதைக்க வேண்டாம். அவன் நடுரோட்டில் அடிபட்டு கிடந்தா கூட என்னன்னு யாரும் இவனுங்களுக்கு மனிதலையுமே நம்ம இருக்கப்படாது. இவனுங்களை யாரும் பார்க்கப்படாது. ஊரில் தள்ளி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம தள்ளி வச்சுருவோம். இனமே இவனுங்களை தள்ளி வச்சுருவோம். இந்த மாதிரி இன துரோகிகளை யாராக இருந்தாலும் சரி, இனிமேல் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு தண்டனையாக இது இருக்கணும். இது இவங்க ஒரு பாடமாக இருக்கணும். இவங்களை பார்த்து அடுத்தவங்க திருந்தணும். நீ மதம் மாறி போறியா போ, எங்களுக்கு தேவையில்லை நீ. ஆனால் நீ என்னடா எங்களை விட்டு போகிறது, நாங்களே உன்னை தள்ளி வைக்கிறோம், போயிடு அப்படின்னு நம்ம தள்ளி வச்சுக்கோ. இவனுங்களை தள்ளி வச்சுருவோம், விளைக்கிற வேண்டியதுதான். இவனுங்களுக்கும் நம் இந்துக்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. எந்த ஒரு ஒட்டு உறவு எதுவுமே இவனுங்களுக்கு இருக்கப்படாது. ஓகே, இவனுங்களோட இதே நமக்கு சாவகாசம் இருக்கப்படாது. இவனுங்களுக்கு இந்து ஆலயத்தில் யாரும் நுழைய விடாதீங்க. இதை நான் தாழ்வாக கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் உங்கள் ஆதி அம்மா இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு நான் முடிவு எடுத்தேன்னா அது எவ்வளோ சிந்திச்சிருப்பேன். மனசாட்சிக்கு துரோகம் இல்லாமல் நியாயமாக நான் எது செய்யணுமோ அதை தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஏன்னா இது நடந்தது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஜீரணிக்க முடியாத ஒரு தப்பு நடந்திருக்கு. ஏன்னா நீ என்னை பற்றி கேவலமாக பேசியிருந்தா கூட நான் இவ்வளவு கோவப்பட்டிருக்க மாட்டேன், இவ்வளவு வேதனைப்பட்டிருக்க மாட்டேன். ஆலயத்துங்களுக்கு எவ்வளோ கொச்சப்படுத்தியிருக்கீங்க. நம்ம வணங்குற தெய்வத்துங்களுக்கு நீங்கள் எங்கடா மரியாதை கொடுத்தீங்க? ஒட்டுருவி ஒரு ஆலயமாக போய் பார்த்து அந்தந்த ஆலயங்கள் எது ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ இல்லையோ அனைத்தையும் ஆராய்ஞ்சு கொண்டு கொடுக்கக்கூடாத ஆளுகையில் கொடுத்து இன்றைக்கி என்ன சின்ன பொண்ணு ஒரு பிரச்சனையில் நம்ம வந்திருந்தோம். நமக்கு தான் தெரியும் மன உளைச்சலுக்கு எவ்வளோ ஆளாகிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விட நம்ம அடிக்க வேண்டாம், உதைக்க வேண்டாம். இவங்களை ஒரு ஹிந்துவாக இன்னும் நீங்கள் வச்சுக்க போகிறீங்களா, உங்கள் ஆலயத்தில் வச்சுக்கிட்டு போகிறீங்களா, யோசித்து முடிவெடுங்க. ஆனால் இவனுங்களுக்கு கோயிலில் இடம் கிடையாது. இவனுங்க ஹிந்துவாகவே இருக்கிறதுக்கு தகுதியற்றவன்கள்.
இவனுங்க இறந்தா கூட யாருமே இவனுங்களுக்கு ஈம காரியம் கிடையாது. ஒரு இந்துவா இவனுங்களுக்கு எந்த சடங்கும் கிடையாது. முடிச்சிடுவோம். சரியா? எனக்கு அவ்வளோ ஒரு நெஞ்சுக்குள்ள வலி இருக்குது எனக்கு. நான் பேசக்குள்ள யாருக்கும் செய்யாத ஒரு வாயால் இப்படி ஒரு தீர்ப்புக்கு சொல்கிற அளவுக்கு என்னை ஒருத்தன் தள்ளியிருக்கான்னா, நான் ஒரு வாயில் அது ஜீவன் தெருவில் அடிபட்டு கிடந்தா கூட எடுத்துக்கொண்டு போய் அதை அடக்கம் பண்ணுறதுக்கு செலவு பண்ணி அடக்கம் பண்ணுறவனா. ஆனால் இவனுங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை சொல்கிற அளவுக்கு வச்சுருக்கானுங்கன்னா எவ்வளவு ரணப்பட்டிருப்பேன்னா. அவனுங்க இதை சம்பாதிச்சுக்கிட்டானுங்க. அவனுங்க எது எதிர்பார்த்தானுங்களோ அதே நம்ம அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஏன் இன்னும் அவனை இந்துவாக வச்சு நம்ம ஆலயத்தில் வர விட்டு நம்ம அசிங்கப்பட்டு போனோம்? அவனுக்கு வரவும் வேண்டாம், நம்மளை அசிங்கப்படுத்தவும் வேண்டாம், தள்ளி வச்சுருவோம். சரியா? ரொம்ப நன்றி, வணக்கம். இங்கே நான் உங்கள் ஆதியம்மா.